தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மீண்டும் இரண்டாம் முறையாக மாண்புமிகு ஐயா திரு மு.க. ஸ்டாலின் அவர் உறுதியாக வருவார் என்ற நிலை உருவாயிருக்கிறது. சட்டமன்ற பொதுத் தேர்தலை ஒட்டி அனைத்து மக்களும் பொதுமக்களும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றியை உறுதியாக பெறும் என்ற நிலை இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. கடந்த 5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சரை அவர்கள் தந்ததின் அடிப்படையில் அனைத்து மக்களும் மீண்டும் மதசார்பற்ற கூட்டணி வெற்றி பெறும் என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மீண்டும் இரண்டாம் முறையாக மாண்புமிகு ஐயா திரு மு.க. ஸ்டாலின் அவர் உறுதியாக வருவார் என்ற நிலை உருவாகியிருக்கிறது. ஏற்கனவே நீ கேட்டு பதில் சொல்லுங்க. இந்த தேர்தலில் முதல் முறையா தமிழக வெற்றி கழகம் களங்காண்டி அவங்களுடைய வருகை எப்படி இருக்குன்னு வாக்குகள் பூரம் எண்ணி முடிக்கப்பட்டு அவர் எவ்வளவு சதவீத வாக்குகள் எடுக்கிறார் என்பதை அவருக்கு எதிர்காலம் சொல்லுங்க. தாக்கத்தை ஏற்படுத்துவார் நினைக்கிறீங்க? யாரு விஜய் வருகை அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது மக்கள் கையில் இருக்கிறது. மக்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் 4ஆம் தேதி தான் தெரியும். ஆனால் உறுதியாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடங்களில் உறுதியாக வெற்றி பெறும் என்பதை தெரிவிக்கிறேன். தேனி மாவட்டத்தில் இருக்கின்ற 4 தொகுதிகளும் நான் உள்பட 4 தொகுதிகளிலும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி உறுதியாக மாபெரும் வெற்றி பெறும் என்பதை தெரிவிக்கிறேன்.